வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் தான் பார்க்க போறோம். நம்ம ஒரு இடத்துல அதாவது ஒரு பேப்பர்லயோ இல்ல வந்து ஒரு புக்லயோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது டக்குன்னு பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்மளே எழுதின மாதிரி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஏதாவது உதாரணத்துக்கு ஒரு நல்ல கவிதையை பார்க்குறோம்னு வச்சுக்கலாம் ஒரு பேப்பர்ல. அந்த கவிதையை வந்து நம்மளே டைப் பண்ண மாதிரி வாட்ஸ்அப்லயோ இல்ல வந்து மெயிலையோ ஏதோ அனுப்பணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அது வந்து உட்காந்து நம்ம பாட்டு டைப் பண்ணிட்டு இருக்கணும். அதை பார்த்து டைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மீன்ஸ் ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம டைப் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பிச்சாதான் அது நம்ம அனுப்புன மாதிரி ஒரு கெத்தா இருக்கும். அப்படி இல்லாம ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்துட்டு அதையே நம்ம காப்பி பண்ணி எப்படி நம்ம மற்றவங்களுக்கு அதை அனுப்புறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் புரியும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல டிப்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு வந்து இந்த இந்த நியூஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல இது மாதிரி ஏதோ ஒரு கவிதை பிடிச்சிருக்கு, இல்லை இதை மாதிரி ஏதோ ஒரு சென்டென்ஸ் பிடிச்சிருக்கு, இல்லை ஒரு பேராகிராஃப் பிடிச்சிருக்கு. இந்த பேராகிராஃப் வந்து நானே எழுதின மாதிரி மற்றவங்களுக்கு யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னாக்கா இந்த இடத்த வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப்பு தான் அது. என்னன்னு பார்க்கும்போது உங்களோட மொபைலில் வந்து கூகுள் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப் இருக்கும். இது டீஃபால்ட்டாகவே எல்லா மொபைல்லையும் இருக்கும். இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிங்க, மேக்ஸிமம் இருக்கும் எல்லாத்துலேயுமே. கேலரியில் போய் ஓப்பன் பண்ணாமல் அந்த கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி இருக்கும் ஷேர், எடிட்டு, லென்ஸு, டெலிட்டுன்னு. இப்போ வந்து நீங்கள் லென்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி ஸ்டார் மாதிரி வரும். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். இப்போ எனக்கு இந்த சென்டென்ஸ் மட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சென்டென்ஸை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா காப்பி டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் யாருக்காவது அனுப்பணுனாலும் அனுப்பலாம், இல்லை மெயிலில் யாருக்காவது அனுப்பணுனாலும் அனுப்பலாம். ஸோ இதோட தனித்துவம் என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு லெட்டரும் எங்கேருந்து காப்பி பண்ணது தெரியாது. நம்மளே வந்து பேஸ்ட் பண்ண மாதிரி, நம்மளே வந்து டைப் பண்ண மாதிரி இருக்கும். அதையும் பண்ணி காமிக்கிற மாதிரி உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன் நான் வாட்ஸ்அப்புக்கு. இந்த இடத்துல வந்து பேஸ்ட்னு கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி இருக்கும். அது இதில் நீங்கள் எதாவது எடிட் பண்ணணுன்னா எடிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்தால் அந்த வேர்டிங் இருக்கும். அப்படியே நம்ம இப்போ வந்து இதை அனுப்பினோன்னா நானே அனுப்புன மாதிரி இருக்கும். அதாவது நானே டைப் பண்ணி அனுப்புன மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஏதோ ஒரு கவிதை, ஏதோ ஒரு பேராகிராஃபு, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, இல்லை நமக்கு பிடிச்ச நிறையா வேர்டிங் அதில் இருக்குது. அப்படியெல்லாம் நம்ம அனுப்பும்போது மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை அனுப்புறதுக்கு இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு.